ஒரு டாக்டர் பேஷண்ட்டை டயக்னோஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும், கரெக்டாக? அதே மாதிரி தான் நம்ம ஏரியாவோட கிளைமேட்டை டயக்னோஸ் பண்ணி தான் வீட்டை டிசைன் பண்ணணும். இந்த 3 ஸ்டெப் பண்ணிங்கன்னா உங்கள் வீட்டை லோக்கல் வெதருக்கு ஏற்ற மாதிரி பில்ட் பண்ணிக்க முடியும். ஸ்டெப் 1, டயக்னாஸ் யுவர் கிளைமேட். ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு வெதர் பர்சனாலிட்டி இருக்குது. ஸோ நம்ம முதல்ல பண்ண வேண்டிய வேலை என்னென்னா உங்கள் ஊரோட வெதர் பர்சனாலிட்டி கண்டுபிடிக்கிறது தான். பிகாஸ் வீட்டோட டிசைன், வென்டிலேஷன், மெட்டீரியல், இன்சுலேஷன், வால் திக்னஸ், டெரஸ், வாட்டர் ப்ரூஃபிங் எல்லாமே வெதர் பர்சனாலிட்டியை பேஸ் பண்ணி தான் டிசைட் பண்ணணும். ஸோ வெதர் பர்சனாலிட்டியை கண்டுபிடிக்கிறது எப்படின்னா, இந்த 3 கொஸ்டினுக்கு பதில் கண்டுபிடிச்சிங்கன்னாலே போதும். ஃபர்ஸ்ட், ஊரோட டெம்பரேச்சர் பேட்டர்ன் என்ன? வருஷம் ஃபுல்லாக சென்னை, மதுரை மாதிரி ஹாட்டாக இருக்குமா, இல்லை ஊட்டி, கொடைக்கானல் மாதிரி சீசனலாக ரொம்ப கூலாக இருக்குமா, கோஸ்டல் ஏரியாவில் இருக்க மாதிரி ஹியூமிட் அதிகமாக இருக்குமா, இல்லை ட்ரையாக இருக்குமா? செகண்ட், விண்ட் பேட்டர்ன் எப்படி இருக்குது? இப்போது நார்த் ஈஸ்ட் காற்று எப்படி வரும், சவுத் வெஸ்ட் காற்று எப்படி வரும், சீ ப்ரீஸ் இருக்கா, மவுண்டைன் விண்ட் இருக்கா? தேர்ட், மழை பேட்டர்ன் எப்படி இருக்குது? இப்போது எப்படி சீசனில் மழை வரும், எவ்வளோ குவான்டிட்டி, வாட்டர் லாகிங் இருக்குமா? இப்போ சென்னை எடுத்துக்கிட்டிங்கன்னா டெம்பரேச்சர் இயர் அரவுண்ட் ஹாட்டாக இருக்கும். விண்ட் நார்த் ஈஸ்ட்லேருந்து கூல் ப்ரீஸ் வரும், சவுத் வெஸ்ட்டில் புழுதி காற்று வரும். மழை நார்த் ஈஸ்ட்லேருந்து மான்சூன் டைமில் ஹெவியாக இருக்கும், வாட்டர் லாகிங் ரிஸ்க் அதிகம். ஹியூமிடிட்டி 70 to 90% இருக்கும். ஒரு ஆர்கிடெக்டாக நான் என்ன பண்ணுவேன்னா 30 இயர்ஸோட டெம்பரேச்சர் டேட்டா, மந்த்லி விண்ட் டைரக்ஷன் சார்ட், மான்சூன் மேப், ஹியூமிடிட்டி மேப், ஃப்ளட் லெவல் டேட்டா அண்ட் சன்பாத் டைரக்ஷன் இதெல்லாம் ஸ்டடி பண்ணிட்டு தான் பிளான் போடுவேன். இந்த வெதர் பர்சனாலிட்டியை பேஸ் பண்ணி தான் ரூம் பொசிஷனை பிளான் பண்ணுறது, விண்டோ சைஸ், கோர்ட்யார்ட் பிளேஸ்மெண்ட், பால்கனி பிளேஸ்மெண்ட், மெட்டீரியல்ஸ் எல்லாமே டிசைட் பண்ணுவேன். கிளைமேட் டயக்னாசிஸ் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஸ்டெப் 2, லேர்ன் ஃப்ரம் ட்ரெடிஷன். யூஸ்வலாக மாடர்ன் வீடு கட்டுறப்ப ட்ரெடிஷ்னல் வீட்டை ஓல்டு ஃபேஷன் நினச்சிக்கிறோம். ஆனால் ட்ரெடிஷ்னல் ஆர்கிடெக்சரில் ஒரு பெரிய கிளைமேட் சயின்ஸ் இருக்குது. அவங்க 100 வருஷமாக அப்சர்வேஷன், ட்ரையல் அண்ட் எரரில் அந்தந்த ஊர் கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி பர்ஃபெக்டான சொல்யூஷனை க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. இதை ஸ்டடி பண்ணி மாடர்ன் வீட்லையும் அப்ளை பண்ணோம்னா அந்த பெனிஃபிட் நமக்கு கிடைக்கும். உதாரணத்துக்கு இப்போ காரைக்குடி செட்டிநாடு ஹவுஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா காரைக்குடியில் டெம்பரேச்சர் ரொம்ப ஹையாக 40 டிகிரிக்கு மேலே இருக்கும். காரைக்குடி வீடுகளில் விண்டோஸை வெளியிருந்து பார்த்தா பெருசாக தெரியும், ஆனால் அதே விண்டோவை உள்ளே போய் பார்த்தா சைஸ் சின்னதாக இருக்கும். வெளியிருந்து வர்றது ஹாட் ஏராக இருந்தாலும் வீட்டுக்குள்ளே கூலிங்கான ஏரை கொடுக்குற மாதிரியான ஒரு சிஸ்டம். வீட்டோட சென்டரில் முக்கியமாக கோர்ட்யார்டு அமைச்சிருப்பாங்க. இதில் மார்னிங் லைட் ஃபுல்லாக வரும். இது கிச்சன் ஸ்மெல், குக்கிங் ஸ்டீம், மாய்ச்சர்னு எல்லா ஹாட் ஏரையும் சக் பண்ணி மேலே அனுப்பிச்சிரும். இதனால் வீடு கூலிங்காக மெயின்டைன் ஆகும். இது மட்டும் இல்லாமல் ஆத்தங்குடி டைல்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஆத்தங்குடி டைல்ஸ் மட்டில் செஞ்சுருக்கிறனாலையும் வீட்டில் லைம் பிளாஸ்டிங் பண்ணியிருக்கிறனாலையும் ஹீட்டை அப்சர்வும் பண்ணி கூலிங்கும் பண்ணும். இந்த மாதிரி உங்கள் ஊரில் இருக்கிற 100 வருஷம் 200 வருஷம் பழைய ட்ரெடிஷ்னல் ஹோம்ஸை போய் பாருங்கள். இப்போது ஆஸ் அன் ஆர்கிடெக்டாக பழைய ட்ரெடிஷ்னல் வீட்டில் இருக்க பிரின்சிபலை எடுத்துக்கிட்டு அதே லாஜிக்கை மாடர்ன் மெட்டீரியல்ஸ் அண்ட் மாடர்ன் ஆஸ்தட்டிக்கை வச்சு லுக்கில் எந்த காம்ப்ரமைஸும் இல்லாமல் மாடர்ன் ஆர்கிடெக்சரல் டிசைனில் அதை அச்சீவ் பண்ண முடியும். ஸ்டெப் 3, டிசைன் யுவர் ரெஸ்பான்ஸ். இப்போது நம்ம ஸ்டெப் 1ல் டயக்னாசிஸ் பற்றி பார்த்தோம். ஸ்டெப் 2ல் ட்ரெடிஷ்னல் வீட்டை பற்றி ஸ்டடி பண்ணோம். ஸ்டெப் 3ல் டிசைனிங். லோக்கல் வெதருக்கு ஏற்ற மாதிரி வீடு கட்டுறதுக்கு பொதுவாக டிசைனிங் பண்ணுறதுல இந்த 3 விஷயத்தை தான் முக்கியமாக பார்ப்போம். 1, மெட்டீரியல் செலெக்ஷன். எந்த கிளைமேட் பர்சனாலிட்டிக்கு எந்த மெட்டீரியல் யூஸ் பண்ணலாம்னு ஃபஸ்ட்டு முடிவு பண்ணணும். சன்னோட பாத் என்ன, வால் எவ்வளோ எக்ஸ்போஸ் ஆகிருக்கும், இந்த மாதிரியான மெட்ரிக்ஸ் எல்லாம் பேஸ் பண்ணி தான் என்ன பிரிக்ஸ் யூஸ் பண்ணலாம்னு டிசைட் பண்ணணும். ப்ரீத்தபிள் அண்ட் டெம்பரேச்சருக்கு ஏற்ற மாதிரி மெட்டீரியல்ஸை யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. செகண்ட், வென்டிலேஷன் டிசைன். ஒரு வீடு நம்மளை மாதிரியே இன்ஹேல் அண்ட் எக்ஸ்ஹேல் பண்ணணும். அப்போ தான் ஹெல்த்தியாக இருக்கும். இதை யூஸ்வலாக கண்டுபிடிக்கிறதுக்கு விண்ட் மேப்னு ஒன்று யூஸ் பண்ணுவோம். 12 மந்த் விண்ட் டயக்ராம் ஒன்று போடுவோம். கிராஸ் வென்டிலேஷன் பிளான் பண்ணுவோம். எந்த இடத்துல விண்டோஸ் கொடுக்கணும்னு டிசைட் பண்ணுவோம். இந்த மாதிரி எல்லாமே விண்ட் இன்லெட் அண்ட் அவுட்லெட் ரேஷியோ வச்சு தான் பிளான் பண்ணணும். உங்களுக்கு கிராஸ் வென்டிலேஷன் பற்றி இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஆல்ரெடி கிராஸ் வென்டிலேஷன் பற்றி டீட்டெயிலாக ஒரு வீடியோ இருக்குது, லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை பார்த்தாலே உங்களுக்கு கிளியராக ஒரு ஐடியா கிடைக்கும். தேர்ட், ரூஃப் ட்ரீட்மெண்ட். ரூஃப் வீட்டோட ஹெல்மெட் மாதிரி. ஹீட், ரெயின், மாய்ச்சர் எல்லாமே இங்கே தான் மேஜராக போடும். தெர்மல் லோட், ரெயின்ஃபால் இதெல்லாம் பேஸ் பண்ணி எந்த ரூஃப் போடலாம், வாட்டர் ப்ரூஃபிங் எப்படி கொடுக்கலாம், ரூஃபோட ஸ்லோப் ஆங்கிள் என்னவா இருக்கணும், இதெல்லாம் டிசைட் பண்ணணும். ஆனால் இந்த 3 விஷயத்தை தாண்டி சாயில் டைப் ப்ளஸ் கிளைமேட் அண்ட் வெதரை பேஸ் பண்ணி தான் ஃபவுண்டேஷன் டிசைன் பண்ணணும். எவ்வளோ மழை வருங்கிறத பேஸ் பண்ணி தான் ட்ரைனேஜ் அண்ட் வாட்டர் ஃப்ளோ சிஸ்டம் டிசைன் பண்ணணும். லீக்கேஜ் அண்ட் ஹியூமிடிட்டியை பேஸ் பண்ணி தான் ப்ளம்பிங் லேஅவுட்டையும் டெர்மைட் கண்ட்ரோலையும் டிசைன் பண்ணணும்.
ஆக மொத்தம் லோக்கல் வெதருக்கு வீடை டிசைன் பண்ணுறது அப்படிங்கிறது வீடு கூலாக வாமாக அழகாக இருக்கணுங்கிறது மட்டும் இல்லாமல் எந்த வெதராக இருந்தாலும் உங்கள் வீடு வந்து அடுத்த 50-100 வருஷத்துக்கு ஈஸி மெயின்டெனன்ஸோட ஸ்ட்ராங்காக வைக்கிறது தான் இந்த டிசைனோட நோக்கம்.